ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் கூட்டு தாங்க. நடக்கல்லையை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வெண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெண்டைக்காய் நைட்டே நல்லா கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடணுங்க. எடுத்து வச்ச வெண்டைக்காய் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நமக்கு கொஞ்சம் கூட பிசு பிசுப்பே இல்லாமல் இருக்குது. நம்ம காலையில் செய்கிறோம் அப்படின்னா நைட்டே வெண்டைக்காய் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. பிசு பிசுப்பே கொஞ்சம் கூட இருக்காது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா முக்கால்வாசி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. லைட்டாக உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கின வெண்டைக்காயை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். பார்க்குறப்பே உங்களுக்கு நல்லா தெரியும், வெண்டைக்காயெல்லாம் நல்லா முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காயை நம்ம தாளிச்சிக்கலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம வெண்டைக்காயெல்லாம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராகவே செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கூட நமக்கு பிசு பிசுப்பே இல்லை பாருங்கள். இப்போ எல்லா வெண்டைக்காயும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி வெண்டைக்காயெல்லாம் நமக்கு வெந்துடுச்சுங்க. சும்மா லைட்டாக வெங்காயத்தோடு மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காய்க்கு உப்பு சேர்த்து வதக்கியிருக்குங்க. அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த வெண்டைக்காயெல்லாம் வதங்குற கேப்லேயே நடக்கல்ல ஒரு 2 கைப்பிடி எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நடக்கல்ல இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. ஆனால் நடக்கல்ல சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வெண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்த்து. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.